Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel JosBeautyHacks. நான் தான் உங்க ஜோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஹோம்மேட் ஃபேஷியல் தான். அதுவும் ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். Step 1 வழக்கம் போல் கிளென்சிங்க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு கிராம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை கூட நீங்கள் காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். சுகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்க சுகர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து ஃபேஸை வந்து ரொம்ப கிழிச்சிடும், ஸோ காயமாக்கிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் அந்த இதெல்லாம் வந்து டர்ட் செல்ஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சுகர் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர். ஸோ அதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குறையாமல் நீங்கள் நல்லா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நல்லா பவுடர் சுகராக எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்கன்னா ஸ்டீமிங். இந்த ஸ்டெப் நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இது தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ ஸ்டீமிங்க்கு நீங்கள் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஆவி பிடிப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டீமிங் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஆவி பிடிச்சிக்கலாம். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் பிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அதை ஒரு டவலில் வந்து நல்லா முக்கி எடுத்துகிட்டு பிழிஞ்சிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸ்டீமிங் ப்ராசஸ் வந்து நல்லா கிளியராக உங்கள் ஸ்கின்னை வந்து எந்த வித டர்ட் செல்ஸும் இல்லாமல் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு டபுள் கிளென்சிங் இல்லைன்னா ஒரு டபுள் ஸ்க்ரப்பிங் மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஸோ ஃபேஷியலில் இது கண்டிப்பாக நம்ம பார்லர்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆரஞ்சு பீல் பவுடர். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. அது கூட நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி முல்தானி மெட்டி அப்புறம் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் ரெண்டுமே வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருந்தால் நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹனிலையும் ரோஸ் வாட்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி அது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அதை அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பண்ண போகிற ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். கண்டிப்பாக எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலும் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வெண்ணெய், நெய் எல்லாமே வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த 5 சிம்பிள் ஸ்டெப் ஃபேஷியல் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கே வந்து சேரும். நன்றி, பாய்.